உங்கள் சிங்க் வந்து ரொம்ப உப்பு கரையாக இருக்குது, என்ன ட்ரை பண்ணாலும் அந்த உப்பு கரை போக மாட்டேதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பூண்டுலாம் வந்து நிறைய வாங்கி வச்சோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கடையில் காய் வாங்கும் போது நம்மளுக்கு நெட் பேக் மாதிரி கிடைக்கும் இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது இது வந்து நம்ம அப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெட் பேக்கில் வந்து போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற பூண்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக கை வச்சு பண்ணாலே மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த லேசான தின்னான ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள், அது வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பூண்டுலேயும் நீங்கள் இப்படி பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு கெட்டு போகாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பூண்டு வந்து நல்லா இல்லைன்னா கூட அதை வந்து எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பூண்டுலேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் தனித்தனியாக பூண்டு பல் வந்து நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியலன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும் போதும் உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பூண்டை வந்து இந்த மாதிரி பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெட் பேக்கில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நெட் பேக்கில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்க்கு இங்கே நான் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். நம்ம ஷாம்பு வந்து பேக்கெட் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவோம். பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி ஷாம்பு பேக்கெட் வந்து அப்படியே வந்து நம்ம வச்சுருவோம் இந்த மாதிரி பாத்ரூமில். அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஒழுவி அதுக்குள்ளே இருக்கிற ஷாம்புலாம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் நிற்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழேயும் விழாது, அதே சமயத்தில் ஷாம்பும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு கொஞ்சமாக வந்து ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம தங்க நகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசான மாதிரி இருக்கும் இல்லையா, டல்லான மாதிரி, அந்த நகையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பவுலில் வந்து அந்த நகைகளை போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் டிஷ்வாஷ் லிக்விட், எந்த லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஹவர் வந்து அதை அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. ஸோ அரை ஹவருக்கு அப்புறமா பழைய டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்க போகிறோம். இன்னும் இந்த மாதிரி நம்ம கையில் போடுற மோதிரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுறனால அதுக்குள்ளே வந்து அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் பூந்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த ரிங்கில் வந்து பாருங்கள், உள்ளே வந்து அவ்வளோ அழுக்கு வந்து பூந்துருக்கு. ஏன்னா இந்த டிசைன் வந்து லீஃப் டிசைனில் இருக்கிறனால அந்த கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்கு வந்து பூந்துக்கும். நம்ம ரைட் கையிலலாம் போட்டிருந்தோன்னா நம்ம சாப்பிடும்போது அது நம்ம வயிற்றுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டா நம்ம ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழசாக டல்லாக இருக்குது நகை அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா புதுசு மாதிரி மாறிடும். இதுக்கு வந்து நீங்கள் கடையிலலாம் கொடுத்து பாலிஷ் போடணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு மாறிடும். ஸோ இப்போ வந்து நான் நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நடுவில் அந்த கேப்பில் இருந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு. ரிங்கும் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏதாவது கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து கிளிப் போட்டு வைப்போம், இல்லைனா அப்படியே வச்சுருவோம் சம்டைம்ஸ். அந்த மாதிரி வைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற கவரை கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண கவர்லேயே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் நடுவில் கேப், அதை போட்டு இதை வந்து மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இது உங்களுக்கு ஹேர் டைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நகரவே நகராது, நல்ல ஹேர் டைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த டிப்புக்கு நான் இங்கே புளி தான் எடுத்திருக்கேன். நம்ம புளி நிறைய வாங்கி வைக்கும்போது அதில் வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய கொட்டையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி மொத்தமாக அப்படியே இருக்கும் இல்லையா புளியை, அதை வந்து தனித்தனியாக நம்ம பிச்சு வந்து போட்டுக்க போகிறோம். முடிஞ்சால் வந்து ஒரு பால்ஸ் மாதிரி உருண்டை மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒவ்வொரு லேயராக நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் சால்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே தனித்தனியாக வந்து புளியை வந்து இந்த மாதிரி போட்டுருங்க. திருப்பி ஒரு லேயர் வந்து கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து திருப்பி புளி. இந்த மாதிரி நீங்கள் நிறையா வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். எவ்வளோ நாள் ஆனாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில பூச்சி மாதிரிலாம் வரும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைம் சோடா தான். இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ சர்க்கரை மாதிரியே இருக்கும். அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து டிட்டர்ஜென்ட் பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது இருந்துச்சுனாலே போதும். உங்கள் சிங்கில் இருக்கக்கூடிய உப்பு கரையை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீக்கிடலாம். இதை வந்து நீங்கள் அரைக்காமலே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த லைம் சோடா நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அது ஒரு ஸ்க்ரப் மாதிரி உங்களுக்கு சிங்கில் இருக்கிற கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இப்போ இந்த பவுடரை வந்து நீங்கள் எதுவுமே வந்து தண்ணி அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ட்ரையாகவே வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ இந்த சிங்கோட இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரையாக இருக்குது. அதோட கலரே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு மங்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம நல்லா இந்த பொடியை வந்து தூவி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுடலாம். ஸ்க்ரப் பண்ணும்போதே பாருங்கள் உங்களுக்கு அங்கே இருக்கிற கரை அழுக்கெல்லாம் நீங்கிரும். உங்கள் சிங்க் வந்து ரொம்ப அழுக்காக உப்பு கரையாக இருக்குன்னா ஒரு 1/2 hour வந்து ஊற விட்டுருங்க. எப்பயுமே வந்து நீங்கள் ஊற விட்டுட்டு நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு மாறிடும். நான் இன்றைக்கி வந்து ஊரெல்லாம் விடலை, உங்களுக்கு அப்படியே வந்து நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போதே அதில் இருக்கக்கூடிய கரை வந்து போயிடும். ஏன்னா நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். மெயினாக வந்து லைம் சோடா சேர்த்துருக்கனால நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணி தொட்டெல்லாம் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ வந்து நல்லா ட்ரையாக நம்ம தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா தண்ணி இந்த மாதிரி திறந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணியை தொட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு சிங்க் எப்படி இருந்தது, இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருந்த கரையெல்லாம் நீங்கி எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.